நம்ம சேனல்ல லைனக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சீரிஸ்ல RHEL அண்ட் Debian 2 பேஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லயும் எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறது வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்க போறீங்க. ஆஸ் எ லினக்ஸ் அட்மினா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா லினக்ஸ் ஃப்ளேவர்ஸ்லயும் வந்து ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்காக தான் இந்த கோர்ஸ்ல ரெட் ஹேட் பேஸ்ட் சிஸ்டம், அதாவது ரெட் ஹேட், ஆரக்கிள் லினக்ஸ், ராக்கி லினக்ஸ், CentOS, ஃபெடரா அண்ட் டெபியன் பேஸ்டு லினக்ஸ், அதாவது உபுண்டு, கலி லினக்ஸ், லினக்ஸ் மின்ட், இது எல்லாத்துலயும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்கல்ல, லினக்ஸ் ஃபீல்ட்ல வர ஐடியால, அவங்களுக்காகவும் அண்ட் ஆல்ரெடி ஐடி ஃபீல்ட்ல ஒரு டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியராவோ, இல்ல ஒரு எண்ட் யூசர் கம்ப்யூட்டிங்லயோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட கரியர் குரோத்துக்காக லினக்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் ஒரு 11 சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 11 சாப்டர்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு லினக்ஸ், பேசிக் அண்ட் அட்வான்ஸ்டு லினக்ஸ் கமாண்ட்ஸ், அப்புறம் லினக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து எப்படி மானிட்டர் பண்றது, லினக்ஸோட ப்ராசஸ்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்றது, அண்ட் யூசர்ஸ் அண்ட் குரூப் வந்து எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் புது யூசர் வந்து எப்படி கிரியேட் பண்றது, எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்றது, மாடிஃபை பண்றது, அதே மாதிரி ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ்க்கு வந்து பர்மிஷன்லாம் வந்து எப்படி அசைன் பண்றது, லைனக்ஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஐபி அசைன் பண்றது, நெட்வொர்க் ரிலேட்டட் டாஸ்க்லாம் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்றது, லினக்ஸ்ல புது பேக்கேஜஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்றது, அன்இன்ஸ்டால் பண்றது, ஃபயர்வால்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்றது, அண்ட் லினக்ஸ் டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறத வந்து கவர் பண்ணியிருப்போம். இந்த ஃபுல் கோர்ஸோட சிலபஸ் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பார்ட்டா பிரிச்சு தான் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா டாபிக்ஸையும் வந்து கவர் பண்ணி ஒரு சீரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருவேன். செகண்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லினக்ஸ் பூட்டிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங்ஸ் அண்ட் ரூட் பாஸ்வேர்ட் வந்து லினக்ஸ்ல எப்படி ரெஸ்கியூ பண்றது, அண்ட் சில கமாண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அத வந்து செகண்ட் பார்ட்ல கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் எஸ்சி லினக்ஸ் சிஸ்டத்த வந்து எப்படி மேனேஜ் பண்றது, அண்ட் வெப் சர்வர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாச்சி அண்ட் என்ஜினிக்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி மேனேஜ் பண்றது, அண்ட் என்எஃப்எஸ் சர்வர்ஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்றது, தென் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஓஎஸ் வெர்ஷன்ஸ் வந்து எப்படி அப்கிரேட் பண்றது, செக்யூரிட்டி ரிலேட்டட் பேட்சஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத வந்து செகண்ட் பார்ட்ல வந்து நம்ம கவர் பண்ணியிருப்பேன். எண்ட் ஆஃப் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்கான லினக்ஸ் நாலேஜ் வந்து நீங்க கெயின் பண்ணியிருப்பீங்க. அண்ட் லினக்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ்லாம் வந்து எப்படி அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மேக்ஸிமம் இந்த கோர்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கறதுனால, உங்களுக்கு லினக்ஸ்ல எதுவும் இஷ்யூ வந்துச்சுன்னா எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது, அண்ட் லைவ் சினாரியோல எப்படி ஒரு லினக்ஸ் சர்வர்ஸ் வந்து மேனேஜ் பண்றது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நீங்க கெயின் பண்ணியிருப்பீங்க. இந்த கோர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதாவது லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கைடு அப்படிங்கிற ஒரு புக்கு. இந்த புக் வந்து அரௌண்ட் ஒரு 150 பேஜஸ் இருக்கும். இந்த புக் வந்து நீங்க எப்படி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நான் அடுத்த வீடியோல வந்து நான் அப்லோட் பண்றேன். அண்ட் இந்த புக்கோட சேர்த்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனும் வந்து ஈச் டாபிக்ஸ்க்கு வந்து தனித்தனியா வந்து நான் வந்து ஒவ்வொரு வீடியோ கூட அட்டாச் பண்ணியிருப்பேன்.